வணக்கம். 4/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், சனி, கன்னியில் சூரியன், சுக்கிரன், ராகு. இந்த கிரக நகர்வில் இன்றைய நாள் நகருது. குறிப்பு: சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் எழுதுங்க. அப்போ நானும் அடுத்தடுத்த நகர்வுக்கு என்னை வளர்த்துக்கவும் உங்களுக்கு கொடுக்கவும் என்னால் முடியும்னு நான் நம்புகிறேன். கமாண்டு தான் மிக மிக முக்கியமாக எனக்கு என்னவப்படுது. ராசி பலனுக்கு போகுமா? மேஷராசி நண்பர்கள், ராசியை 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற சனி பார்க்கிறார். அந்த ராசியாதிபதியாருடைய செவ்வாய் தனக்கு 3ல் சந்திரன் கூட சம்பந்தம், செவ்வாய் சந்திர மண்டல யோகம் பெறுறார். ராசிக்கு 2ல் குரு, 2ஆம் அதிபதி உச்சமாகி 12ல் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வரார் அந்த சுக்கிரன். அப்போ வட்டாரம் அப்படின்னு சொல்லும்போது நட்பு வட்டாரம் இன்னைக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு. 7ஆம் இடம்ன்றது மனைவி ஸ்தானமும் கூட. அவர் உச்சம் பெற்று வக்கர ராகு இருக்கத்தை இயற்கை வக்கர ராகு கூட வக்கரம் பெற்று போகிறார் சுக்கிரன். ஆரம்பத்தில் ஏதாவது மனைவிட்ட மனஸ்தாபம் பின்னாடி சரியாயிடும் என்று. ரிஷபம், ராசிக்குள்ள குரு, ராசியாதிபதி உச்சம், பரிவர்த்தனை யோகம். 10ல் சனி ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். இன்னைக்கு 10ல் ராசியில் 10ஆம் அதிபதி ஆட்சியும் கூட தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் அங்கே 10ல் உட்காந்துருக்காரு. பொருளாதார மேம்பாடு மிக சிறப்பாக இருக்கும். 5ல் கேது, பூர்வீக புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல கேது இருக்கார். 5ஆம் அதிபதி புதன் 10ல் உட்காந்துருக்கார். பூர்வீக புண்ணிய சொத்துனால இன்றைக்கி அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு. தாத்தா, அப்பா, பாட்டன் சொத்து வகையில் இன்றைக்கி அனுகூலம் உங்களுக்கு உண்டு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம், செவ்வாய் சந்திரனும் ராசிக்குள்ளேயே 4ல் கேது இருந்து 4ஆம் அதிபதி புதன் 9ல் திரிகோணத்தில் உட்காந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் புதன். ராசியாதிபதி அவருடைய புதன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி, பாக்கியாதிபதி ஆட்சி. இன்னைக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 12ல் உட்காந்துருக்க ராசிக்கு 12ல் இருக்கிற ராகு 5ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். உடல் சோர்வு இருக்கும். 6ஆம் இடத்துக்கும் பொருளாதாரம் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த கடன் இன்னைக்கு பைசலாகும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்க 4ஆம் அதிபதி 9ல் பாக்கியஸ்தானத்தை ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். உங்களுக்கு அந்த யோகம்லாம் உண்டு. அம்மா வீட்டு உறவு, மாமா, அம்மா அவங்களால அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகம், ராசியாதிபதி சந்திரன் 12ல் விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ராசிக்கு 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் தனஸ்காரகன், தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 8ல் போய் உட்காந்து போராடி
வெற்றி அடையக்கூடிய நாள் இன்னைக்கு கடகராசி நண்பர்கள். ராசியாதிபதி 12ல் மறைவு, ராசிக்கு 2ஆம் அதிபதி சூரியன் 8ல் மறைவு, 8ஆம் அதிபதி 11ல் பிற்பகுதி ஜோரா ரிலீஸ் ஆகிடும். இந்த ரிஷபராசி கடகராசி நண்பர்கள். சிம்மம் ராசிக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி, நண்பர்களான அனுகூலம். ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. எங்கே உட்காந்து? 10ல் உட்காந்து கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கு குரு. ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறார். தனஸ்தானாதிபதி தனக்கு 7ல் வலிமையாக உட்காந்துருக்கிறார். வெளிவட்டார உறவு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், குடும்பத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அம்மா வீட்டு வர்க்கம், மாமா வீட்டு வர்க்கம், வாகனம், இதனால் அனுகூலம் உண்டு இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு. கன்னி ராசியாதிபதி 6ஆம் இடம் ஆட்சி. எதிரி சொத்து கிடைக்கணும்னு ஒரு விதி இன்னைக்கு. எதிரி சொத்து அப்படின்னு சொன்னால் நேற்று வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், இன்றைக்கி விட்டு கொடுத்துட்டு உனக்கு தேவையானது கொடுத்துட்டு போயிடுவான். தனஸ்தானவி சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கான். 9ல் குரு உட்காந்து தனக்கு 12 ராசியை பார்க்குறார். கேட்டது தட்டுங்கள் திறக்கப்படும், டமீல் கிடச்சிடும். இன்னைக்கு ராசியை குரு பார்க்குறார். 2ஆம் அதிபதி உச்சம். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதெல்லாம் உங்களுக்கு முப்பரிமாணத்தில் ஒரு பெரிய அதிர்ஷ்டகார ஒரு நாள் இன்னைக்கு. குட் டே. தொட்டது ஏடுபடும். துலாம் ராசியாதிபதி உச்ச வக்கரத்தில் ராகு இயற்கை ராகு கூட போகிறார். மிக ஜோரான நாள் இன்னைக்கு. தொட்டதெல்லாம் எடுபடும். 7ஆம் அதிபதி செவ்வாய் 9ல் 9-10 தர்மகர்பாதிபதி யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய துளாராசி நண்பர்கள் இன்னைக்கு. குறிப்பாக சுக்கிரன் வலிமையாக இருக்கிறாரு. 9ஆம் அதிபதியாக 9ல் செவ்வாய் 10ஆம் அதிபதி 9ல் போய் செவ்வாய் கூட சம்பந்தம் 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கார். பூமி சேர்க்கை, வாகன சேர்க்கை, குறிப்பாக அசையா சொத்துனால அனுகூலம் உண்டு இன்னைக்கு. நாளைக்கு இன்றைய நாள் உங்களுக்கு துளாராசி நண்பர்கள் அசையா சொத்து, அதனால் யோகம் உண்டு. விருட்சிபம் ராசியை குரு பார்க்குறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறது சிறப்பு. அந்த ராசிக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரார். 7ல் உட்காந்து ராசியை பார்க்குறார். 11ஆம் அதிபதியாக 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். 3ஆம் இடத்தில் சகோதரத்தினால அனுகூலம் உண்டு. 4ஆம் அதிபதி ஆட்சி, வாகனத்தினால் அனுகூலம் உண்டு. குறிப்பாக இரும்புத்துறை வாகனங்கள், அசைந்தாடு வாகனம், அசைந்து இல்லாத வாகனம். அப்போ அசைகிற வாகனத்தை புதன் கூட உட்காந்து 11ஆம் அதிபதி அங்கே உட்காந்துருக்காரு கூட. அப்போ அசைகிற வாகனங்கள் டிராக்டரு, டாடா ஏசி, சுமோ, இன்னும் எண்ணற்றக்கார், அதை பற்றி நீண்ட எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை, நிறையா இருக்குது. அது மாதிரி வாகனங்கள் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக இருக்கும் இந்த விருட்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு 7ல் சந்திரனும் செவ்வாயும் 5ஆம் அதிபதி 7ல் உட்காந்துருக்காரு. இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு 5க்கும் 12 கூடிய செவ்வாய் 7ல் உட்காந்து 8ஆம் அதிபதி சந்திரன் கூட உட்காந்துருக்காரு. சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை ஒரு அற்புதமான சேர்க்கை. குறிப்பாக 7ல் வெளிவட்டாரங்கள், இரத்த சொந்த சகோதரத்தினால் அனுகூலமான நாள் இன்னைக்கு. தனுசு ராசி நண்பர்களுக்கு சகோதரன் உதவி ஜோராக இருக்கும். 11க்கும் 8 கூட ஒரு 4ல் உட்காந்துருக்கார். சொகுசு வாகனங்கள் சிறப்பு இன்னைக்கு. சொகுசு வாகனங்கள், கறவு மாடு, ஏசி வச்ச கார், அது வெளியூர் பயணம்,
இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகரம், ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி, கூட 9க்கும் 6 2ல் உட்கார்ந்துருக்கிறார். ஆட்சி பெற்ற சனி கூட 9ஆம் இடம்ன்றது பாகிஸ்தானம். பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 2ல் தனஸ்தானத்தில் தனக்காரகன் அங்கேயே ஆட்சி, தனஸ்தானாதிபதி அங்கேயே ஆட்சி ஆகிறார். அப்பா வீட்டு உறவு, அப்பா சம்பந்தப்பட்டவங்களால் அனுகூலமான நாள் இன்னைக்கு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. இன்னொன்று, முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 3ல் உட்காந்துருக்கேன். சகோதரத்தினாலையும் அனுகூலம் உண்டு, சகோதர வர்க்கத்தினாலையும் அனுகூலம் உண்டு. கும்பம், ராசியாதிபதி ஆட்சியாக உட்காந்து, 5ஆம் அதிபதி அங்கே வந்து உட்காந்துருக்காரு. 5க்கும் 8 ஒரு புதன் அங்கே இருக்கார். 4க்கும் 9 சுக்கிரன் தனஸ்தானத்தில் தனக்காரகன் வீடும் அது. பணமழை பொழியும், செல்வமழை பொழியும், செல்வம் செழித்தோங்கும், தொட்டது எடுபடும். இதுவரைக்கும் வணங்காதவங்களும் வணங்குவாங்க. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி மிக எத்தனை மிக வேண்டாலும் போட்டுக்கலான்ற மாதிரி தான் இன்னைக்கு மிக அற்புதமான நாள் இன்றைக்கி கும்பராசி நண்பர்களுக்கு. மீனம், ராசியாதிபதி குரு தேவகுரு, அவருக்கு இடம் கொடுத்தவர் 3ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கு இடம் கொடுத்தவர் அசுரகுரு. பரிவர்த்தனை யோகம், ஒன்றை கொடுத்து ஒன்று பெறுதல். ராகு சுக்கிரன் கூட ராசிக்குள்ளே போகிறாங்க. சூரியன் 6ஆம் அதிபதியாக வரார். 6ஆம் அதிபதி ஜென்மத்தில் அரசாங்கத்தினுடைய உதவி இன்னைக்கு கையை நீட்டினா போதும் கொடுக்க தயாராக இருக்காங்க. அரசாங்க ஊழியர், அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட் சர்வெண்ட்றாங்கள்ல, அவங்க உங்களுக்காகவே இன்றைக்கி வேலைக்கு வர மாதிரி எங்கே பாராசா தரேன் அப்படின்ற மாதிரி தயாராக இருப்பாங்க. அரசாங்கத்தினுடைய அனுகூலம் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. 2ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருந்து 5ஆம் அதிபதி 4 ஒரு கேந்திரம், ஒரு திரிகோணம் ஆகிருக்கு. இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதி 4ல் திரிகோணம் கேந்திரமாகிறது. ஒரு அற்புதமான சிறப்பான நாள் இன்னைக்கு இந்த மீன ராசி நண்பர்களுக்கு. அரசாங்கம் உங்களுக்கு வைக்காத திறந்து வச்சுருக்காங்க. வாழ்த்துக்கள், போயிட்டு வாங்க, கமாண்ட் எழுதுங்க. வாழ்த்துக்கள்.